வணக்கம். இன்னைக்கு ஹோலினால இந்தியன் மார்க்கெட் லீவ். ஸோ மார்க்கெட் பற்றி பேசுகிறதோட நிறைய விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம். நான் பர்டிகுலராக மோஸ்ட்டாக சண்டே அன்னைக்கே வார் முடிஞ்சு போச்சு, தலை போயிடுச்சு. ஸோ மீதி எல்லாம் அப்படியே ஒரு 2 நாளில் அடங்கிடும்னு பார்த்தோம். இப்போ தான் இன்னும் விக்ரஸாக போயிட்டுருக்கு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, தே ஆப்ரேட் இண்டிபெண்ட். எங்களுக்கும் ஓமானுக்கும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இருக்குது, ஆனாலும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல்ன்ற மாதிரி கையை தூக்கிட்டாங்க. யூஎஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கு க்ளோஸ் டு அபவுட் 11 வார்ஷிப்ஸ் ஈரானோட வார்ஷிப்ஸ் அடிச்சிருக்கிறோம். அண்ட் பம்பார்ட்மெண்ட் பெரிய லெவலில் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அடிக்கிற அடி ஈரான் கொஞ்சம் கிடையாது, எல்லா லெஃப்ட் ரைட் சென்டர் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மத்தியானத்தில் துபாயில் பிளெயின்ஸ்லாம் டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னதுன்னு சொன்னால், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டில். அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ, இல்லைப்பா அந்த இதெல்லாம் மோர் ஆன் கோஸ்டல் சைடில் தான் இருக்குது, எங்களுக்குலாம் பெரிய பாதிப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் கதை தானே, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அதே ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்க மாதிரி தான் துபாய் அண்ட் அபுதாபி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பாதிப்பு அங்கே இல்லை. மெயின் பாதிப்பு பெய்ரூட்டில் இருக்குது, இஸ்ரேலில் இருக்குது, அண்ட் சவுதி அரேபியாலேயும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். யூஎஸ் நிச்சயமாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கு நடுப்புற இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே பூந்துருக்குறாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், வார் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ 2 நாடு 3 நாடு இன்வால்வ் ஆகிறது போய் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாடு இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும், இந்த 10 நாடும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணால் என்ன ஆக போகுது. ஈரான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருந்தான், என்னால் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அடிக்க முடியாது, ஆனால் நான் போனால் நான் தனியாக போக மாட்டேன், உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போவேன்ற மாதிரி தான் ஈரான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், யுக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி இது எவ்வளோ தூரம் நீண்ட போகுதுன்றது. இந்த தர அன்லைக் பல தர நடந்த மாதிரி they will do it to the finish. கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. இட் இஸ் அன்ஃபினிஷ் ஜாப். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் க்ளோஸ் டு அபவுட் 3 years they are in war. they wanted to finish it up so that அடுத்த ஒரு 15-20 வருஷம் நிம்மதியாக இருக்கலான்றதுக்கோசரம். ஸோ பார்க்கலாம். இது யூஎஸும் ஆல்மோஸ்ட் அபவுட் 4 to 6 வீக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். ஆல்ரெடி ஆயில் க்ளோஸ் டு அபவுட் 83, இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது 82 இருந்துச்சு, இப்போ 83.4 போயிடுச்சு. ஸோ இந்தியன் ரூபி பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டா க்ளோஸ் டு அபவுட் 8,000 பக்கமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கு மட்டுமே 7.2% ஏறி இருக்குது. நேற்றும் ஒரு 7% ஏறி இருக்குது. ஒரு விஷயத்தில் சந்தோஷம், இந்தியன் கவர்மெண்ட் ஏற்றாது. எலெக்ஷன் இருக்குல்ல, ஒரு 3 ஸ்டேட்டில் மெயின் எலெக்ஷன் இருக்குது. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால்லலாம் இருக்கிறனால இந்தியன் கவர்மெண்ட் ஏற்றாது. ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நஷ்டம், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நஷ்டம் ஆகும். 1. 2வது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கவர்மெண்ட்டுக்கு வர வருமானத்துக்கும் செலவுக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னாங்க 13 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறதாக சொன்னாங்க இந்த பட்ஜெட்டில். இந்த 13 லட்சம்ன்றது மேபி 14 லட்சமோ 15 லட்சமோ ஆக போகுது. நீங்களான அதுக்கு வட்டி கட்டணும். ஸோ இது 1. 2வது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, டாலர் நேற்று சம்வேர் க்ளோஸ் அபவுட் 90 rupees 80 பைசாலேருந்து இட் கேம் டு 91.40. இன்னைக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் 92.20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 92.20 எங்கே போய் நிற்க போகுதுன்றது தெரியாது. அண்ட் பெட்ரோல் விலை ஏற 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 ருப்பியும் வீக் தான் ஆக போகுது. இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்றுக்கும் இன்றைக்கும் கோல்டு நல்லா கீழே விழுந்திருக்கு. நேற்றே ஒரு 3% பாசிட்டிவில் இருந்து நெகட்டிவ்க்கு வந்துட்டாங்க. நெகட்டிவ் வரல, ஃப்ளாட்டாக இருந்துச்சு. வேறு சில்வர் நெகட்டிவ்க்கு வந்துடுச்சு. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில்வர் க்ளோஸ் டு அபவுட் 7% டவுன், ஆல்மோஸ்ட் $6.27 கம்மியாக இருக்குது. அண்ட் கோல்டு 2.5% கம்மியாக இருக்குது. கோல்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 7 o'clock இது ரெக்கார்ட் பண்ணும்போதும் 16,770 அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்த்தது 17,450 இருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 700 rupees per கிராம் கம்மியாக இருக்குது. 700 rupees ஒரு நாளைக்கு ஸ்விங் ஆகுதுன்னா பெரிய விஷயம்ப்பா. அதே மாதிரி சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 3 lakhs பக்கமாக இருந்துச்சு. ஸோ 2,93,000 95,000 அந்த ரேஞ்சில் இருந்த சில்வர் ரைட்னா 2,65,500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் குறைஞ்சிருக்கு. ஆனால் டெய்லி எல்லாரும் யூஸ் பண்ணுறது க்ரூடு. ஸோ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாது அடுத்த ஒரு
அட்லீஸ்ட் ஃபார் 3 months எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து மே மாதத்தில் முடிஞ்சிடும், ஏப்ரல் எண்டு இல்லை மே மாதத்தில் முடியும். அது வரைக்கும் நம்ம சேஃப், ரைட்? ஆஸ் எ இண்டிவிஜுவல் மார்ச் ஏப்ரல் 2 மாதம் அட்லீஸ்ட் சேஃப். 60 to 65 days நம்ம வந்து சேஃபாக இருக்கிறோம். அதுக்கப்புறமா எவ்வளோ ஏற்ற போகிறாங்கன்றது தெரியாது. பட் கவர்மெண்ட் ஏற்றியே ஆகணும். ஆல்மோஸ்ட் 20% ஏறுதுன்னு சொன்னால் வழி கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி தேவர் திங்கிங் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $75 பக்கமாக வரும்ன்றதை எதிர்பார்த்தாங்க. பட் டெஃபினெட்லி கவர்மெண்ட் ஹேசன்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் $82. இது எவ்வளோ நாளில் எஸ்கலேஷன்ஸ் இருக்கும்? ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து இந்தியா ஈரான்லேருந்து வாங்காதனால ப்ராபப்ளி ரஷ்யாவில் வந்து மறுபடியும் இம்போர்ட் பண்ண போகிறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஏன் போர்ட்ஃபோலியோ அடி வாங்குது? எவன் மேலேயோ பாம்பு போடுறான், ஆனால் நஷ்டம் வருது ஏன் போர்ட்ஃபோலியோ? என்ன பண்ணலாம்? நிறைய விதத்தில் வந்து பண்ணலாம். நான் வந்து சம்வேர் இன் நவம்பர் எண்டு டிசம்பர்லேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், போர்ட்ஃபோலியோவை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. என்ன சொல்லியிருந்தோம்? போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுங்க. நாட் ஒன்லி போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்டும் ரிவ்யூ பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு வந்து காரணம் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ 2 விதமான போர்ட்ஃபோலியோஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து கச்சன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணம் போட்டு வச்சுருக்கிறாங்க. பார்த்தது எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்காங்க. எந்தெந்த யூடியூபர் என்னென்ன ஃபண்டு இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒன்று. யாருமே வந்து ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி வந்து யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்க இது வந்து போன வருஷம் 25% ரிட்டர்ன் கிடச்சிச்சு சொன்னால் உடனே அதில் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 1 year என்ன ஆச்சுன்றது கேட்டால் பதில் கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அண்ட் கண்டினியூ போயிட்டே இருக்குது. ஒரு சில பேர் வந்து சில இது ஃபண்டை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க, பட் தே டிடன்ட் எக்ஸிட். ஸோ தயவு செஞ்சு உங்கள்கிட்ட என்னென்ன போர்ட்ஃபோலியோ இருக்கோ, லெட் இட் பி ஸ்டாக் பேஸ்டு இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ரிவ்யூ பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். மியூச்சுவல் ஃபண்ட் பேஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஒரு சின்ன சார்ஜஸ் தான் இருக்கும், பெரிய சார்ஜஸ் இருக்காது. சின்ன சார்ஜஸில் வந்து வில் பி டூயிங் இட். இது வந்து மோர் ஆஃப் எ சர்வீஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துங்க. நிறைய பேர் வந்து போர்ட்ஃபோலியோ அடி வாங்கினதுக்கு மெயின் ரீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆகட்டும், இல்லை ஸ்மால் கேப் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி டேட்டில் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஏ செக்டோரியல் செலெக்ஷன் கூட நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸும் அடி வாங்கியிருக்கு. செக்டோரியல் செலெக்ஷன் கூட நம்ம வந்து சொல்ல முடியாது. செக்டாருக்குள்ள சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குது. எப்படி நம்ம வந்து நவம்பர் மாதத்துலேயே வந்து நம்ம சொன்னோம் ஐடி அடி வாங்க போகுது, ஹெச்டிஎஃப்சி உச்சத்தை வந்துருச்சு, ஐசிஐசிஐ உச்சம் வந்துருச்சு, இதில் வந்து ஃபர்தர் டவுன் சைடு தான். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கோம், எட்டர்னல் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து உச்சம் நம்ம வந்து சொன்னோம். இதில் வந்து கீழே தான் வரப்போகுதுன்றது. சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லை சார் இது இப்படி போச்சுன்னா, அதெல்லாம் இன்ட்ராடேயில் 1 நாள் 2 நாள் வந்து மேலே போகிறது வந்து கணக்கு கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் இருந்திருந்தால் செம்ம பாசிட்டிவாக இருந்திருக்கும். பேஸ்ட் ஆன் நேற்று யூஎஸ், நேற்று வந்து யூஎஸ் மண்டே அன்னைக்கு பெருசாக கீழே விழுந்துச்சு, டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஷார்ட் கவரிங்கில் வந்து மேலே போச்சு. நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு செம்ம நெகட்டிவாக இருந்துச்சு. ஆனால் போக வந்து ஷார்ட் கவரிங்ஸில் வந்து வந்துருச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு செம்ம நெகட்டிவ், மறுபடியும் நேற்று வந்து ஷார்ட் கவரிங்கில் வந்து மேலே வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட் அண்ட் இஸ்ரேல் மார்க்கெட் வந்து நியூ ஆல் டைம் ஹை. எப்படி? நியூ ஆல் டைம் ஹை. அண்ட் இந்தியன் மார்க்கெட் வந்து நல்லா கீழே உளுந்து லாஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutesல வந்து half an hourல ஆல்மோஸ்ட் 1.5 hours 2 o'clock இருந்து நல்லா ஒரு 250 points வந்து மேலே ஏறி வந்துருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி குட் சிச்சுவேஷன். அதான் நேற்று வந்து என் வீடியோவில் வந்து நான் சொன்னேன், இது வந்து ஷார்ட் கவரிங்காக இருக்காது, வேறு ஏதாச்சும் நியூஸாக இருக்குன்றதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் யூஎஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் எடுத்து பாருங்கள், வார் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னமும் ஒரு 1.5 months போகுன்ற மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட் சொன்னனால இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அவங்களாம் வந்து செம்ம நெகட்டிவாக இருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் நீங்கள் ரைட் நவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 740 points வந்து மைனஸ், ஆல்மோஸ்ட் 1.6% வந்து டவுன். அதே மாதிரி யூஎஸ் 500 1.5% டவுன், யூஎஸ் டெக் வந்து 2% டவுன், ஸ்மால் கேப் வந்து 2.5% டவுன், பெருசாக கீழே விழுந்து. டாக்ஸ்லாம் வந்து 4% டவுன். டாக்ஸ்ன்றது ஜெர்மனோட இண்டெக்ஸு. கேக்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கேக்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் இது 2.9% டவுனு. எஃப்டிஎஸ்சி இவங்களாம் வந்து போர்லேயே இல்லை, இவங்களெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 3% வந்து டவுனில் இருக்குது. ஸோ உலகம் பூரா வந்து பெருசாக டவுன் ஆகும்போதும் இந்தியன் மார்க்கெட்டும் டவுன் ஆகும். இது வந்து நம்ம எது வேணால் பேசிக்கலாம், இது வந்து போர்னால நடக்குது, இது நடக்குது, அது நடக்குதுன்றது. இது எல்லாமே வந்து ரீசன் அவுட். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பண்ணுற கதை தான். ஒரு பிரச்சனையை வந்து மறைக்கிறதுக்கோசரம் இன்னொன்று பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா?
அந்த மாதிரி தான் வந்து இது போருன்றது நடந்துகிட்ருக்கு. யூஎஸ்க்கு உள்நாட்டு பிரச்சனை இருக்குது, சைனாவுக்கு உள்நாட்டு பிரச்சனை இருக்குது, இஸ்ரேலுக்கு உள்நாட்டு பிரச்சனை இருக்குது, ரைட்? இதை மறைக்கிறதுக்கு இல்லை எது வேணால் இருக்கட்டும், டைவர்ஷன்ஸ்கோசரம் தே ஆல்வேஸ் டூ திஸ். நம்ம ஊரில் நம்ம அரசியல்வாதி, நம்ம வட்ட செயலாளர் அவன் லெவலில் பண்ணுறான், யூஎஸ் பிரசிடெண்ட் அவன் லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ பியூர் டைவர்ஷன் தான். இவங்க எல்லாத்துக்குமே வந்து மெயின் என்னது, மணி தான் ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் வந்து கடனுக்கு வந்து கேஷ் வேணும். யார் காசு கொடுக்க போகிறா? முதலாம் வந்து அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் வந்து கேஷ் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. வந்து யூரோப் இருந்துச்சு, அடுத்தது வந்து ஜப்பான் வந்துச்சு, அடுத்தது வந்து கொரியா வந்துச்சு, அடுத்தது வந்து சைனா வந்துச்சு. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேஷ் வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணிகிட்டு இருக்கும் போதும் யூஎஸ்க்கு யார் வந்து கடன் கொடுக்க போகிறாங்க? நம்ம யூஎஸில் இருக்கிற $37 trillion தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையே, உலகம் பூரா க்ளோஸ் டு அபவுட் $110 trillion கடன் இருக்குது. இது கவர்மெண்ட் கடன் மட்டும். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கடனை சேர்த்து இந்தியாவோட கடனை காட்டல, இதெல்லாம் தனி. ஒவ்வொரு கண்ட்ரிக்கான மெயின் கண்ட்ரிக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான கடன் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதே வந்து $110 trillion இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வெடித்து அமுங்கி யாராவது ஒருத்தர் வந்து அடி வாங்கி அதுக்கப்புறமா தான் ரிவைவ் ஆகும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி லாங் ப்ராசஸ். இது வந்து இப்படி வந்து இப்படி போகிறதுக்கான வழி கிடையாது. இப்படி வந்து இப்படி தான் போகும் இல்லையே, எல்லாமே வந்து கீழே விழுவும். பட் எது வந்து மினிமமாக உழுவ போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஐடி ஸ்டாக்ஸ் கீழே உழுவுன்றது வி ப்ரிடிக்டட் இட் வே பேக் இன் நவம்பர் டிசம்பர். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக போகும். நம்ம வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வி ஹவ் சீன் 30-40% வந்து ரேலி. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ செக்டோரியல் மட்டும் கிடையாது, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம பண்ணி ஆகணும். எந்த அளவுக்கு வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவோ யூனியன் பேங்க்கோ மற்ற சின்ன சின்ன பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ரேலி பண்ணிச்சோ அந்த அளவுக்கு வந்து எஸ்பிஐயோ பேங்க் ஆஃப் பரோடாவோ இவங்களாம் வந்து பண்ணலை. ஸோ பப்ளிக் செக்டாரில் கூட வி நீட் டு செக் இட் அவுட், யார் பண்ண போகிறாங்கன்றது. ஸோ இட்ஸ் நாட் எ செக்யுலர் மார்க்கெட். 2020 24 வரைக்கும் தொட்டதெல்லாம் மேலே தூக்கிட்டு போச்சு, அப்படி கிடையாது. ஸோ இப்போ வந்து இட் ஹேஸ் டு பி கரெக்ஷன்ஸ் இருந்து தான் ஆகணும். மார்க்கெட்டில் வந்து சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இந்த இவங்க தான் வந்து மொனோபொலி பிஸ்னஸ். அவங்களே வந்து 40% 45% வந்து கீழே விழுந்திருக்கு. கேம்ஸ் 45% வந்து கீழே விழுந்திருக்கு உச்சத்துலேருந்து. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கீழே விழுவும் போதும் நினச்சி பாருங்களேன், என்எஸ்சி எல்லாம் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் மொனோபொலி ஸ்டாக்ஸ், பிஎஸ்சி எல்லாம் மொனோபொலி ஸ்டாக்ஸு. என்எஸ்சி வந்து இந்த 2026 வந்து ஒரு 4-5 பெரிய ஸ்டாக் வரப்போகிறதா வந்து இன்னொரு யூடியூபரை பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்எஸ்சி ஆகட்டும், அதுக்கப்புறமா இன்னும் 2-3 ஸ்டாக்கு, ஜியோ ஃபைனான்ஸு, இவங்களாம் வந்து பெரிய லெவலில் வரப்போகிறாங்க. பட் மார்க்கெட்டில் வந்து அடி வாங்குதுன்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? வட்டும்பா லிஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து லிஸ்டிங்கில் வந்து வாங்கிக்கலாம் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பேசின மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து ரிவ்யூ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, என்ன எடுக்கணும், அது வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்ணுங்கள். மினிமம் சார்ஜஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ரைட்? பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், கோல்டு வாங்கலாமா, சில்வர் வாங்கலாமா, வேறு என்ன பண்ணலான்றது பேஸ்ட் ஆன் யுவர் பர்சனாலிட்டி, உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன பர்பஸ்க்கோசரம் நீங்கள் மணி சேவ் பண்ணுறாங்கன்றது அந்த பேஸஸில் வந்து வி கேன் ஆல்வேஸ் டிஸ்கஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டோ கிடையாது. வி ஆர் டூயிங் இட் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எங்களோட காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள், 9444468888க்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன்.